அரசியல் மட்டும்தான் இருக்கு. மற்றவர்களுக்கு கட்சி அரசியல் இருக்கு, ஜாதி அரசியல் இருக்கு, மத அரசியல் இருக்கு, மொழி அரசியல் இருக்கு. ஆனால் சிஐடிக்கு அதையெல்லாம் புறம் தள்ளி வர்க்க அரசியல் மட்டுமே இருப்பதனால் இந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய பணியை சிஐடியால் மட்டுமே தான் செய்ய முடியும் என்று ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். அதனால தான் சிஐடி அந்த பிரச்சனையை கையில் எடுத்து 2 பேரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று தீர்மானித்து நம்ம 12ஆம் தேதி இயக்கத்துக்கு போகிறோம். எனக்கு பின்னாடி பேசக்கூடிய ஆரம்பங்கடையினால் பல்வேறு விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர போகிறேன். அதனால் இந்த சூழலில் தான் நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் கூட சில பணிமனைகள் வருவதற்கு வரலை. காரணம் என்னன்னு தெரியல. நடத்துபவர்கள் யார்? சிஐடி அந்த இயக்கத்தை நடத்துகிறது. அந்த இயக்கத்தை நடத்துவதற்காக எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறது. எல்லோரும் அழைக்கிறாங்க. அழைப்பு கொடுக்கும் பொழுது என்ன விமர்சனம் வருகிறது? என்னை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீர்களா அப்படி என்ற ஒரு விமர்சனம் நான் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மெத்த பணிவோடு சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன், தேதியை நான் முடிவு பண்ணேன். அந்த கல்யாணத்துக்கு எந்த தலைவரை அழைக்க வேண்டும் என்று நான் முடிவு பண்ணேன். எல்லோருக்கும் பத்திரிகை கொடுத்தேன். இப்போ தர்மலிங்கத்துக்கு கொண்டு போய் பத்திரிகை கொடுக்கும்போது தர்மலிங்கம் என்னை கேட்டு நீ கல்யாண தேதி முடிவு பண்ணியா, எப்படி உங்கள் கல்யாணத்துக்கு நான் வரது அப்படின்னு கேட்டால் சரியா இருக்குமா அப்படி கேட்பார். அவரு கேட்டால் அது சரியா இருக்குமா? சரியா இருக்காது இல்லை. உங்களை வாங்க வாழ்த்துங்க, தர்மலிங்கத்தை பார்த்து நீங்கள் சீனியரு, உங்கள் வாழ்த்து என் பையனுக்கு தேவைப்படுது, வாழ்த்துங்க அப்படின்னு கூப்பிடுறேன். கூப்பிட்டு ஒன்று என்ன பண்ணணும், வாழ்த்தினாரு. அதான் அவருடைய கௌரவம். பத்திரிகை கொடுக்கும்போது என்ன கேட்டேன், நீ கல்யாணம் தேதி ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரியா இருக்கும்? இப்படி ஒரு விமர்சனம் வருவது எப்படி பொருத்தமா இருக்கும்? தயவு செய்து அந்த தலைவர்கள் உணர வேண்டும். கூப்பிடுவது சிஐடி, எல்லாரையும் கூப்பிடலையா? சிஐடியினுடைய கோட்பாடுகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாருங்கள் என்று தான் நினைச்சோம். இப்போ இதே ஒரு அமைப்பில் வேற ஒரு அமைப்பில் உறுப்பினராகிறாங்க. இப்போ எல்பிஎஃப்ல உறுப்பினராக இருப்பேன், ஓப்பனாகவே பேசுவோங்க. எல்பிஎஃப் சங்கத்தில் ஓய்வு பெற்ற அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறாரு. அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவர் வேற ஒரு அமைப்பினுடைய நிகழ்ச்சிக்கு போனால் எப்படி தடுப்பாரு? என்கிட்ட உறுப்பினராக இருக்கிறதுனாலே நீ வேற எங்கேயும் போகக்கூடாதுன்றது எப்படி சரியா இருக்கும்? இப்போ சிஐடியில் எல்லா கட்சிக்காரும் உறுப்பினராக இருக்கிறாங்க. சிஐடி இல்லை நாங்கள் அரசியல் சார்பற்றது அப்படின்னு போடுறாங்க. சிஐடி அரசியல் சார்பு உள்ளதுன்னு எப்போ சொல்லிச்சு? எங்க இருக்கு? சிஐடியும் அரசியல் சார்பற்றது தான். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். சிஐடியும் அரசியல் சார்பற்றது தான். சிஐடியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல பல கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். விபி சிந்தன் தலைவராக இருக்கும்போது ஒரு காங்கிரஸ்காரு அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருந்தார். அவர் காங்கிரஸ்ல இருந்தார். எல்லா கட்சிக்காரும் இருக்கிறாங்களே சிஐடியில். தமிழ்நாடு முழுக்க 9 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க சிஐடியில் உறுப்பினரா. 9 லட்சம் பேரை கம்யூனிஸ்டுகளா? இல்லையே, பல்வேறு கட்சியை சார்ந்தவர் இருக்கிறாங்களே. அறிவால் சுத்தியல் என்பது உலகத்தினுடைய பொது அடையாளம். அது உலகத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு ஐக்கான், தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடையாளம். அது உலகம் முழுவதும் அது கையாளப்படுகிறது. சோவியத் யூனியன்ல இருக்கிற கொடியில் இருக்குது, சீனாவில் இருக்கிற கொடியில் இருக்குது அரிவாள் சுத்தியல், அரிவாள். ரஷ்யாவில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது, வடகொரியாவில் இருக்குது, கியூபாவில் இருக்குது, வெனிசுலாவில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அது பொதுவான சிம்பிள். அது வைத்ததனாலேயே இது ஒரு கட்சி சார்புள்ளது என்று நினைத்து கொண்டால் அது அவர்களுடைய அறியாமை. அதுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய இந்த இயக்கங்களை நடத்தும் பொழுது அந்த ஒற்றுமையை சேர விடாமல் தடுப்பது எப்படி ஒரு வர்க்க சிந்தனையாக இருக்க முடியும்?